பார்த்தோம். இன்னொரு கருத்து பார்ப்போம். நீதிமொழிகள் 28:9 சொல்லுது, ஏன் ஜபத்துக்கு பதில் வரலன்னு. இரண்டாவது காரியம், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கணும் ஜபம் அருவருப்பானது. வேதத்தை கேட்கணும், பைபிள் படிக்கணும். பைபிள் படிக்காம ஜபம் பண்ணா உன் ஜபம் அங்கீகரிக்கப்படாது, உன் ஜபம் பரலோகத்துக்கே போகாது. அது லா. நீ வேதத்தை வெறுத்தாய், நான் பிள்ளைகளை வெறுத்துடுவேன். நீ வேதத்தை வாசிக்கணும், உன் குழந்தைகளை கண்டுக்க மாட்டார், உன் பிள்ளைகளை கண்டுக்க மாட்டார். இன்னைக்கு பிள்ளைங்க கீழ்ப்படியாம, பிள்ளைங்க ஒன்றுக்கு உருப்படாம போன்ற காரியம் தாய் தப்பம் பைபிள் வாசிக்கிறது கிடையாது, சீரியல் பார்க்கறது, நேரம் இல்லைங்கிறது. உண்மையா இல்லையா? போன எடுத்துட்டு மணி கணக்க பேசுற, ஜெபம் நேரம் இல்லைங்கிற, வேதம் வாசிக்க நேரம் இல்லைங்கிற. நீ வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலகணும் ஜெபம் அறுப்புனா, பிரசங்கம் தேவோட வார்த்தை. சில தேவோட வார்த்தை கேட்க மாட்டாங்க, பிரசங்கம் கேட்க மாட்டான். சர்ச்சுக்கு வந்து தலை காட்டிட்டு தலையில் உட்காந்துட்டு ஏதோ பேசினார், அடுத்தவர் என்ன பிரசங்கம் தெரியாது, போயிடுறது. அசை போடணும். நீ சாப்பிட்றத ஆகாரத்தை மென்று உட்கொள்ளவில்லைன்னு சொன்னால் அது அஜீர்ணமாயிரும், உள்ளே போய் தங்காது, வாமிட்டாரு, டிசென்ட்ரி ஆயிரும். அதுபோல் வேத வசனம் உனக்குள்ளே வரும்போது, இந்த வாரம் இந்த பிரசங்கம் பண்ணாங்க, அந்த வாரம் முழு அசை போடலன்னா அது உனக்குள்ள தங்காது. அது நீ ஆவிக்குரிய பலன் அடைய முடியாது, சபை வளராது, விசுவாசிகள் வளர முடியாது, ஆவிக்குள்ள கனி கொடுக்க முடியாது. ஒரு வாரம் சர்ச்சில் செய்தி கட்ட முடிஞ்சு போச்சு. போனவர் என்ன பிரசங்கம் பண்ண பார்த்தீங்களா? மற்றவங்கள என்ன செய்கிறோம்? திருப்தியாக பேசினாரு, நல்ல வேலை எங்கிட்ட கேட்கலன்னு ஒரு திருப்தி. நான் சொல்கிறது புரியுதா? நல்ல வேலை எங்கிட்ட கேட்கல, நல்ல வேலை நான் டக்குன்னு குமிஞ்சிட்டேன் தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது, எங்கள் பாஸ்ட் பார்த்து டக்குன்னு நான் கேட்டுருவாரு. நான் எப்போவுமே பரிசுத்தமாக மாதிரி கண்ணை முடிக்குவேன், பக்திமான் மாதிரி கண்ணை முடிக்குவேன். ஏன்னா அவர் நேராக பார்த்துட்டே பேசுகிறாரா? சிலத்தில் பைபிளை வச்சுட்டு கீழே பார்த்துட்டே இருப்பேன், கவனம் பைபிளையும் இருக்காது. இல்லை நீ பார்த்து கூப்பிட்டாருன்னா, வேதாகமத்துடைய பிரசங்கத்தை கேட்காமல் ஜெபிக்கணும் ஜெபம் அருவருப்பானது. ஆலயங்கள் போகாம வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு கர்த்தர் என்னோடு பேசுவார்னா கர்த்தர் உன்னோடு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா தாவீது எழுதுறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் போவோம் சொன்னாங்களா? சபை கூடி வருவதை விட்டு விடாதீர்கள் சொன்னாரா? சபைக்கு போக மாட்டோம், ஊழியத்துக்கு போக மாட்டோம், தேவனுடைய வேதத்தை வாசிக்க மாட்டோம், பிரசங்கத்தை கேட்க மாட்டோம், தேவ வசனங்களை கேட்க மாட்டோம். ஆனால் ஜபத்துக்கு மட்டும் பதில் வரணும். எவ்வளோ அயோக்கியத்தனமான காரியம் செஞ்சுருக்கணுமா? உண்மையா இல்லையா? வேத வசனங்களை கேட்டு அசைப்படணும். என்ன பிரசங்கம் பண்ணாங்க சொல்ல தெரியணும். 25 வருஷம் வரும். ஆபிரகாம் அவங்க மனைவி பேர் என்ன? ஆபிரகாம் மனைவி பேர் அடா, நீ இப்படி சந்தேகப்படுத்த 3 கொண்டாடி கொடுத்துருக்காரு அவருக்கு, ஒரு கொண்டாடி பேரா சொல்லிடான்னு. அது வந்து தலை சொல்லிட்டுருக்குறோம். சத்தியம் பைபிள் வாசிக்கிறதுல ஷார்ட் பண்ணுறதுல குறைஞ்சிருக்கோமா? ஸ்டேட்டஸ் எல்லாம் எப்படி வைக்கிறோன்னு நினைக்கிறீங்க? நம்மலாம் இதில் வேறு என்னை ஆஃப் பண்ணிடுறாங்க சில பேர். நான் ஆன்லைனில் என்ன பார்க்கக்கூடாதுன்னு கட் பண்ணி வச்சுக்கிறாங்க சில பேர். ரொம்ப சந்தோஷம், எனக்கு எந்த நஷ்டம் கிடையாது. மேய்ப்பனுடைய கண்ணுக்கு தப்பிக்க வேண்டும் சொன்னால் அந்த ஆடு முழுக்குள்ள சிக்க போகுதுன்னு அர்த்தம், குழியில் விழ போகுதுன்னு அர்த்தம். எனக்கு எந்த நஷ்டம் கிடையாது. சரி, அப்போது வேதத்தை கேட்கல அப்படின்னு சொன்னால் முதல்ல என்ன சொன்னார் ஆண்டவர்? ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கணும், அவருக்கு பயப்படணும், அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், ஜபத்தை கேட்பார். ரெண்டாவது, வேதத்தை விளக்கக்கூடாது, வேதத்தை வாசிக்காமல் இருக்கக்கூடாது, வேதத்தை வாசிக்கணும், பிரசங்கங்களை கேட்கணும் அப்படின்னு. மூணாவது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கை செலுத்து. நீ உண்டியில் போகிற காணிக்கை ஆசீர்வாதம் வேணும்னா அதே கரையறை இல்லாமல் இருக்கக்கூடாதுமா, காம்ப்ரமைஸ்லாம் இருக்கணும், சமாதானம் பண்ணியிருக்கணும். யாரு கூட சண்டை போட்டு வந்துட்டு அப்படின்னு காணிக்க போகிறதுனால, லொட்டுன்னு காணிக்க போகிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. காணிக்கைக்கு அப்படின்னா ஜபத்துக்கு நல்லா சிந்திச்சு பாருங்க. உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை நீ போடுற காணிக்க 10,000 போட்டிருக்குறங்க, லட்ச ரூபா போட்டிருக்குங்க, ஆசீர்வாதத்தை காணோம். உன்னை நீ மன்னிக்க வேண்டியவங்களை மன்னிக்கலை,
ஒப்புரவாக வேண்டிய ஒப்புரவாகலை, காம்ப்ரமைஸ்லாம் இருக்கல, மனம் விட்டு அவங்களோட பேசலை, மனம் விட்டு அவங்களோட வாழலை, மனம் விட்டு அவங்க கூட இருக்கலை. உண்மையா இல்லையா? நமக்குள்ள இருக்கா இல்லையா? பகை விரோதங்கள் இருக்கா இல்லையா? நம்ம நினச்சிக்கிறது நம்ம தான் பரிசுத்தவான், நம்மளோட பரிசுத்தவான் யாருமே இல்லைன்னு. அது ஒரு பவர். ஒரு சொல்லுவாங்க, எல்லாரும் தப்பு செஞ்சு நியாயத்திற்கு நின்றுருந்தாங்களாம். நின்றுருக்கும்போது ஒரு விசுவாசி முன்னால் இருக்கிற ஆளை அப்படி பார்த்தனா, எங்கள் சபை அசிஸ்டன்ட் பாஸ்ட் அப்படின்னாமா. அசிஸ்டன்ட் பாஸ்ட் சும்மாறா, பாஸ்ட் நிற்கிறாரு, சத்தம் போடாத அப்படின்னு. பாஸ்ட் திரும்பி சும்மாறா, பிஷப் நிற்கிறார். பிஷப் போப்பு முன்னால் நிற்கிறார். சொல்கிறது புரியுதா? எல்லாம் நியாயத்தில் நிற்கணும்னு சொல்கிறேன். பாஸ்டராக இருந்தாலும், பாஸ்டமாக வந்தாலும், நான் அந்த நீயா அந்த நான் அந்த எவனாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்னே நியாயத்துக்கு முன்னே என்ன ஆகணும்? இந்த ஜபத்துக்கு பதில் வரல, பாஸ்ட்டுக்கு வரல, இல்லை விசுவாசத்துக்கு யாருக்கும் வரலனாலும் இதே தான் நீதி. சட்டங்கள் மாற்றப்படாது. ஒரு மனுஷனுக்கு காம்ப்ரமைஸ் சட்டம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காது. அது சட்டமாக இருக்கும். அதனால அவர் நியாயாதிபதியாக கர்த்தர், நீதிபதியாக கர்த்தர். ஆமென். சரி, அப்போ பலிபீடத்தில் உன் காணிக்க செலுத்தும் போது நீ ஒப்புரவாயிட்டு செலுத்துன்னு சொன்னா உன் ஜப வாழ்க்கை அவனை பகைக்கிற. இன்றைக்கு சங்கீத ஒரு அழகான வசனம் கேட்டோம், நன்மை செஞ்சவனுக்கு தீமை, தீமை செஞ்சவனுக்கு நன்மை. அது எவ்வளோ பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ரகசியம் தெரியுமா? நீங்கள் தீமை செய்கிறவன் நன்மை செஞ்சு பாருங்கள், அதில் இருக்கிற சந்தோஷமும் அதில் இருக்கிற மகிழ்ச்சிக்கு கிக்காக தான் இருக்கும். அதை வாழ்க்கையில் அனுபவிக்கிறேன். என்னை வெறுத்தங்க வெறுக்கிறாங்கன்னா நான் அவங்களுக்கு நன்மை செய்கிறது அவங்களோட ஆல்ரெடி நானே பேசுகிறது. நீ பேசினா பேசாட்டி போ, நீ கண்டுனா கண்டுக்காம போ, நீ மன்னிச்சாலும் மன்னிக்காம போ. நாங்கள் ஆனால் அதனால் மிகுதியான சமாதானம், மிகுந்தான பரிசுத்தால் நடத்தப்படுறதை நான் ஆவியில் உணர்றேன். அது ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா அவன் திட்டான், தண்டிக்கிறான், முதல்ல அவனை அவனை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குற, ஆண்டவரை நரகத்தில் ஒன்று அப்படின்னு நிறுத்துறா. நம்ம எந்த ஆவியுடையவர்கள்? இயேசுவும் ஒரு சீசனில் ஒரு ஊழித்து போகிறாங்க, அந்த கிராமத்தில் விடமாடுறாங்க. அந்த சீசன் டென்ஷன் ஆயிடும். ஆண்டவரை எலியா போல வானத்தில் அக்னி இறக்கலாமா அப்படின்னு கேட்குறேன். ஆண்டவர் கேட்குறேன், நாம் எந்த ஆவியை உடையவர்கள்? புரியுதா உங்களுக்கு? தயவுசெய்து பழி வாங்காதீங்க, அது அவருடைய வேலைங்க. நீங்கள் யாரையும் பழி வாங்க வேண்டாம். யாரு மேலே மன்னிக்கிற சுவாபம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா பரிசுத்தாவிட நிறைவு, சமாதானம், சந்தோஷம் உங்களை நிரப்பிட்டே இருக்கும். இப்போ நான் ஆவியில் உணர்றேன், அந்த பேசும்போது அந்த பிரசன்ஸை உணர்றேன். காரணம் அது பரிசுத்தாவின் வேலை. ஒப்புரவாகிறது ஒரு ஊழியம், பயங்கரமான ஊழியம். இங்கே உன் காணிக்க செலுத்தும் போது உன் ஆசீர்வாதம் கிடைக்காத காரணம் நீ காம்ப்ரமைஸ் ஆகலை. இன்னைக்கு அநேகருடைய அண்ணன் தம்பி கூட சண்டை போட்டிருப்பான், அக்கா தங்கச்சி கூட சண்டை போட்டிருப்பான், தாய் தாப்போட சண்டை போட்டிருப்பான், நண்பரோட சண்டை போட்டிருப்பான், வேலை சண்டை போட்டிருப்பான். காம்ப்ரமைஸ்லாம் இருக்க மாட்டான். பெரிய நாடு வந்து பேக் திறந்து காணிக்க உண்டியில் போடுறது, ஒருத்தனையாய் திருப்பி செலுத்துவீர் விசுவாசிக்கிறேன்னு போடுவீர். போட்ட உடனே உண்டியில் கீழே ஓட்டை இருக்கு, நேரம் ஆசீர்வாதம் எங்கே போயிடுது? செப்டிக் டேங்கில் போயிடுது. ஆசீர்வாதம் அசுத்தமாய் போய்விடுகிறது, அது பரலோகத்துக்கு போகாது. அப்படின்னா உன்னுடைய ஜெபம், உன் கணவனை மன்னிச்சிட்டியா? உன் மனைவியை மன்னிச்சிட்டியா? உன் பிள்ளைகளை மன்னிச்சிட்டியா? உன் தாய் தகப்பனை மன்னிச்சிட்டியா? உன் சகோதர சகோதரியை மன்னிச்சிட்டியா? உன் நண்பரை மன்னிச்சிட்டியா? உன்னோட ஊழிக்காரியை மன்னிச்சிட்டியா? உன் விசுவாச பிள்ளைகளை மன்னிச்சிட்டியா? உன் ஓனரை மன்னிச்சிட்டியா? உன்னோட சகா வேலை செய்கிறவனை மன்னிச்சிட்டியா? இல்லை, நீ கிறிஸ்தவன் கிடையாது. உன் ஜெபம் அங்கீகரிக்கப்படாது. இதென்ன பாஸ்டர், சத்ரு ஸ்நேகின்னு சொல்லியிருக்கல பாஸ்டர், அதை சொல்ல வரீங்களா? எஸ், சத்ரு சிநேகிக்கணும், ஆனால் லூசிபரை சிநேகிச்சிடக்கூடாது. அவனோட தந்திர பேச்சுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? ஏமாந்துடக்கூடாது. இயேசு கிறிஸ்து யூதாசை கேட்டின் மகன் என்று சொன்னார். பிசாசின் மகன், உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்று சொன்னாரா? அவனை பார்த்து சொல்றாரு, காட்டி கொடுக்கும்போது சிநேகிதனேனாரு. என்ன அன்பு, என்ன மன்னிப்பு, என்ன குணங்கள்! சிந்திச்சு பாருங்க. சிநேகிதனே,
முத்தத்தினாலா காட்டி கொடுக்கிறாய்? ஜெபம். நமக்குள்ள நீ பகை இருக்குது, விரோதம் இருக்குது, எங்கே போய் பரலோகம் போக போகிறோம்? அப்போ ஜெபம் என்பது பாருங்க, அங்கே பலிபீடத்தில் மாறுறது. இன்னொரு காரியம் வாசிப்போம். ஏசாயா புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கையில் ரத்தத்தினால் இருக்கிறது அப்படின்னா உங்க கை மட்டும் இல்லை, உங்க இருதயம் பாவத்தினால் இருக்கிறது. அதனால் ஜெபத்தை என்ன செய்ய மாட்டாராம்? கேட்க மாட்டோம். மறைத்து கொள்ளுகிற பலார்னு அரைஞ்சிருவான், சண்டை போட்டுருவான், கை வச்சிருவான். அவன் ஜெபமெல்லாம் அங்கீகரிக்கப்படாது. கோபக்கார ஜெபம் ஒரு நாள் பரலோகம் போகாது. அது கிருபையாக மன்னிச்சங்காட்டிக்கு நீ வாழ்ந்துருக்கிறோம், ப்ராப்பராக இருந்தால் கிடைக்காது. வேதம் சொல்லுது, உன் கைகளை விரித்தாலும். கையில் பாவம், லஞ்சம், ஏமாற்றுவல, அடுத்த குடும்பத்தை ஆசீர்வாதம் கொண்டு வருவது, ஏமாற்றி வஞ்சிப்பது, அடுத்துடைய வாழ்வை கெடுப்பது, பாவம் கையில் இருக்கு. குடும்பத்திற்கு, சிந்தனைக்கு, செயலுக்கு, எண்ணங்கள் இருக்கு. கட்ட காண்கிறார். மிகுதியாக கைகள் வச்சு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அப்படியே திரும்பிக்கிறாள். என் கண்களை உன்னை விட்டு மறைக்கிறேன். நீ மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் கேளேன். உன் பாவத்தினால் நீ நிறைந்திருக்கிறாய். உன் கை பாவத்திற்கு, உன் சிந்த பாவத்தில் இருக்குது. பாவத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வராது. தெரிஞ்சு செய்கிற பாவம், தெரியாது செய்கிற பாவம், துணிகரமான பாவம், பல விதமான பாவங்கள் இருக்குது. இல்லையா? பாவம் மன்னிச்சு, நீ மன்னிப்பு கேட்கறதுனால மன்னிக்கிறாரு. அதை அறிக்கிற ஆண்டவரை தெரியாமல் செஞ்சிடனே. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து இறக்கம் பெறான். அறிக்கை மறுபடி பாவம் செய்கிற. அப்புறம் நீதிமொழிகள் 29:1, அடிக்கடி கடிந்து கொள்ளப்படுத்த பெண்ணை கடினப்படுத்துறவன் ஒரே அடி அடிச்சிருவார் போட நீ மேலே. அப்போ பாவத்தினாலும் ஜெபம் கேட்கப்படாது. அப்போ முதல் காரியம், ஜெபத்துக்கு பதில் வராத காரணம் என்ன? அவருடைய ஆலோசனைய போனது, அப்புறம் வேதத்தை படிக்காதது. அவ்வளோதானா? ஒப்புரவாகாது. இன்னொரு பாயிண்ட் இருக்குது, அண்ணாடிகள் போல் ஜெபம் பண்ணாலும் கேட்கப்படாது. இன்னொன்று, அதை ஒப்புரம் வந்துருச்சு முதல்ல. இப்போ பாவத்து இருந்தாலும் ஜெபம் கேட்கப்படாது அப்படின்னு சொல்லுது. இப்போ யாக்கோபு புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கு செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நம்ம ஜெபம் எப்படி இருக்காமா? அது நிச்சயான ஜெபம். நல்லா படிச்சுங்க. உங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். உன் பணத்துக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். உன் பணம் யாருக்கிட்ட போகுது, எங்கே போகுதுன்னு உனக்கு தெரியணும். இப்போ எங்கள் வீட்டில் நானே மனைவி இருக்கிறோம். அந்த செய்கிற சாப்பாடு மேக்சிமம் 99.9% கீழே கொட்ட மாட்டோம். ஏதோ 1% தான், அது நாயில் போட்டுருவோம். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு காசும் உங்கள் ரத்தம், கொடுக்குற காணிக்க ரத்தம். அதை நான் எப்படி செலவு பண்ணணுன்னு நான் தான் கவனமாக இருக்கணும். ஏன் உன் ரத்தத்தை நான் விரயமாக்கிடக்கூடாது. உன் ரத்தத்தை என் ஆடம்பரத்துக்கு வச்சிடக்கூடாது. உன் ரத்தத்தை நான் என்ன செஞ்சிடக்கூடாது, என்னுடைய இச்சைகளுக்காக ஆடம்பரமான வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடாது. ஊழியக்காரே, உங்களுக்கு எச்சரிக்கை இயேசுவின் நாமத்தினால. விசுவாசிகளே, உங்களுக்கு எச்சரிக்கை இயேசுவின் நாமத்தினால. பரிசுத்தவன் பரிசுத்தவாட்டிகளே, உங்களுக்கு எச்சரிக்கை. உங்கள் கணவர் சம்பாதித்து வர பணத்தை சரியானபடி செலவழிக்க வேண்டும். மனைவியாக சம்பாதிக்கிற பணத்தை கணவன் சரியானபடி செலவழிக்க வேண்டும். பிள்ளைகள் சம்பாதிக்கிற பணத்தை சரியானபடி கையாள வேண்டும். பெற்றோர் கொடுக்கிற பணத்தை பிள்ளைகள் சரியாய் கையாள வேண்டும்.
அக்கா தங்கச்சி உறவு, தாய் தகப்பன் சொத்துக்களை சரியாய் கையாளணும். தராசு வச்ச மாதிரி நிறுத்தி கொடுக்கணும். சகோதர சகோதரிகளுக்கு பாகங்களை வஞ்சிக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. ஆண்டவரே அந்த சொத்தை நானே அபகரிச்சுக்கணும். ஆண்டவரே, அன்றைக்கி ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாரு, பாஸ்டர் நான் ஒருத்தர் கடை வாங்கிட்டேன் பாஸ்டர், பெரிய பணக்காரன் பாஸ்டர், காசு கொழிஞ்சு நிற்குது, வட்டி கூட்டுருக்க நான் வாங்கியிருக்கிறேன், என்னால் வட்டி கட்ட முடியல. ஜாமனுக்கு பாஸ்டர் அவன் செத்து போகணும்னு சொல்லி அவன் செத்து போகணும். ஜாமனுக்கு பாஸ்டர் தன் நிச்சயினால் தகாத வித விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். புரியுதா உங்களுக்கு? அவன் செத்துட்டா என்ன செய்ய மாட்டாங்க, கணக்கு. இது யார் செய்யணுமாமா? செஞ்சுட்டு பாஸ்ட் நரகம் போயிடணும். இவர் சுகமாக வாடுவார். என்ன இச்சை பத்தியா? ஆண்டவர் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணுறான் பாஸ்டர், அவனை அப்படியே அந்த வீட்டை விட்டுட்டு போகும்படியாக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். எதுக்கு? நீ தள்ளி கட்டிக்கிறதுக்கு. ஆண்டவரே எனக்கு இடையூறாக இருக்கு அந்த வீட்டை அப்படியே இயேசுவே நாமத்தில் நான் அபகரிக்குமா ஆண்டவர், எடுத்துக்கொள்ள முடியும், அவனை அப்புறப்படுத்தும். ஆண்டவரே, தவறான ஜெபம் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ₹1 யாருக்காவது வாங்கியிருந்தால் தேடி பிடிச்சி கடன் அடைச்சிருங்க. நீதிமான் ஜெபம் பலனுள்ளதாக இருக்குது. ஒரே ஒரு ₹1 தானே, நீங்கள் கொடுக்க மறந்த காசு உங்கள்கிட்ட இருக்கு, ஞாபகம் வந்துச்சுன்னா கொண்டு கொடுத்துருங்க. ஒருவேளை அவங்க கொடுத்துருப்பாங்க, நம்ம மீதி கொடுக்காம வச்சுருப்போம், இல்லை ஏதோ ஒரு காரியம் வச்சுருப்போம், மறந்துருப்போம். உனக்கு ஞாபகப்படுத்துகிற ஆவியானவர் அதை கொடுத்துருன்னு. இன்னிப்போ எப்படி கொடுக்குறது? அன்னைக்கு நான் மறந்துட்டேன், இன்றைக்கி ஞாபகம் வந்துருச்சுந்தா கொடுக்கலன்னா பரலோகம் போக மாட்டேன். நான் லிஸ்ட்டு போட்டு எடுத்து வச்சுக்கிறேன், யார்கிட்டையெல்லாம் நான் வாங்கினேன், திருப்பி செலுத்தாமல் இருக்கணும்னு சொல்லி அதை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய சத்தத்தையும் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஆசீர்வாதம் போய் என் கதவை தட்ட ஆரம்பிச்சிருக்குது, எனக்கு தெரியும். ஏன்னா நான் நீதி உள்ளனா இருக்கும்போது என் ஆசனை தேடி வருது. ஒரு ₹1 ஆசைப்பட்டு ₹1,00,000 ஆசை தேடி செஞ்சிடக்கூடாது, நான் இழந்துடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, தகாத விண்ணமாக ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறேன். இன்னொன்று, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23, 24 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிகள் எல்லாம் கூடும் என்றார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 23, 24. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அவிசுவாச ஜெபம் பதில் வராது. இங்கே ஒருத்தர் வந்து அவனுக்கு காக்கா வெளுப்புன்னு சொல்லுவாங்க, நம்ம இதில் சந்திரோக வியாதின்னு சொல்லுவாங்க, ஃபிக்ஸு. அவன் வந்து கபடி எடுத்து நுரையெல்லாம் தடுக்கிறான். சீசனால் துரத்த முடியல, பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. அப்போ ஆடு என்னடா பிரச்சனைன்னு கேட்டு அவர் வராரு. அப்போ அவர் சொல்கிறார், விசுவாசமாக இருப்பாங்கிறாரு. யார்கிட்ட? நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிறாரு. அவன் சொல்கிறான், ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி செய். நமக்குள்ள அவிசுவாசத்தோடு ஏறெடுக்கிற ஜெபம் கிடைக்காது. அவிசுவாசம் சிலர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம பாலா வராரு, 2 வீலரில் வராரு, இப்போ 4 பேர், அவர் காரு கேட்குறது அவிசுவாசம் நினச்சக்கூடாது. நான் காரில் வரணும், ஏன்னா 4 பேர் சௌரியமாக வரலாம். இல்லை வண்டியில் தொங்கி 2 வீலரில் தொங்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வண்டியில் 4 பேர் தொங்கிட்டு வராங்க. இப்போ அவருக்கு தேவை காரு. என்ன செய்யணும்? ஆண்டவர் எனக்கு காரு தாங்க, நீங்கள் தருவீங்கன்னு சோத்திரங்கர்த்தாவே. காரு சோத்திரம் எனக்கு தகுதி இருக்குமான்னு தெரியல, ரெண்டாவது நீங்கள் தருவீங்களான்னு தெரியல, இருந்தாலும் ஆண்டவரே சோத்திரம், அந்த காரை எனக்கு தரும்படி, காரு வாங்கினா காசு வருஷ, இப்படி புலம்பிட்டு இருந்தால் நீ ஜெபத்தில் எதுவுமே பெற்றுக்கொள்ள மாட்டேன். சொல்கிறது புரியுதா? கர்த்தர் தன் ஏக்கங்களை பாரங்களை தாங்க, அதை விசுவாசத்தை ஆமேன்னு சொல்லு அப்படின்னு ஆமேன்னு சொன்னாப்புல அப்படி ஆயிடுச்சு. இன்றைக்கி உங்களை பார்த்து நான் சொல்கிற காரியம் என்னென்னா, நம்முடைய விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெபம். விசுவாசனால ஜெபத்தினால் ஜெயிக்கணும். அப்போ இந்த அவிசுவாசம், விசுவாசிகள் எல்லாம் கூடும். எனக்கு ஏன் தரமாட்டாங்கிறாரு? ஏன் தரமாட்டாங்க சொல்லட்டுமா? ஜெபத்தில் எப்படி காரியம் நிறைய இருக்குது. இந்த வாரமே தொடர்ந்து நான் ஜெபத்தில் பேசலாம் நினைக்கிறேன். நிறைய காரியங்களுக்கு சீக்கிரம் முடிச்சிடறேன், டைம் ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஆனால் ஜெபம்ன்றது எப்படி இருக்குன்னா, தெளிவாக ஜெபிக்கணும், அவிசுவாசம் இல்லாமல் கேட்கணும். ஆண்டவரே இந்த மலையை பார்த்து பயந்து போனால் நடக்கும் என்று சொன்னீரே, பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை பார்த்து இது பயந்து போக முடியும் ஜெபிக்கிறேன், இது எதனால் பிரயோஜனம் இருக்கா?
லைசன்ஸ் இருக்க வண்டிக்கு ஜெர்மனாக கிடைக்காது. அப்படியே தந்தாலும் ஃபஸ்ட்டு கேஸ் ஒன்று குழுகும். பரவாயில்லையா, ஃபைன் விழுகும். தம்பிட்டு சொல்லிடு. எதுவுமே ஆயத்த படம் வாங்கக்கூடாது. என்ன சொல்கிறது புரியுதா? என்ன ஆயத்தம் பண்ணணும். இதே இந்த சர்ச்சுக்கு நான் வரும்போது ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இருந்தாரு. இது என்னப்பா சர்ச்சு மாதிரியே இருக்குனாரு. ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்தார். இடையில என்ன பாஸ்டர் இப்படி வச்சிருக்கிறீங்க? அது சிவி சிங்கரிச்சு அழகாக இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை? சில மனுஷன் நம்மை பார்ப்பார்கள். நல்ல ட்ரெஸ் போட்டு நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பான். பார்த்துருக்கீங்களா? ஆளப்பார் அவன் ட்ரெஸ்ஸு அவனும் அவனால் பொறாமரமாக இருக்குன்னு வச்சுக்கோ, வருத்தப்படாத. கர்த்தனை உயர்த்துக்காரு. ஆனால் அவனை பொறாமப்படுத்தணுங்க ட்ரெஸ்ஸை போட்டு போய் நின்று அப்புறம் அப்படி வகுத்தை நீவிட்டு மோதிரம் போட்டுன்னு அப்படி தேய்க்கிறது, அப்புறம் அப்படி தலையை தொடுறது, அந்த மோத்தை காட்டுறது, இங்கே பார்த்துக்கொண்டு விரலை காட்டுறது, கம்மல் போட்டால் ஆகும்னு இப்படி தீட்டி காட்டுறது, அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது. செயின் போட்டு அப்படி எடுத்து இப்படி இப்படின்னு செய்யக்கூடாது. அந்த செயினெல்லாம் என்ன செஞ்சு காட்டக்கூடாது. அப்படி செய்தெல்லாம் அடமானத்துக்கு போயிடும். கர்த்தர் நல்லவர். முதல்ல அன்பு அடமானத்துக்கு இயேசுவின் நாமத்தினால இப்போ கர்த்தர் உங்களை ஆசிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுடைய எல்லா ஆசைத்தையும் நீங்கள் திருப்பிக் கொள்ள போகிறீங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அந்த விசுவாசத்தில் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசிரிப்பார். கண்களை மூடி நம்ம செய்தி